Hi everyone, welcome back to my channel Max Magic. இப்போ நம்ம பார்க்க போகிறது Theory of Equation Chapter 3 Third Sum. If alpha, beta, gamma are the roots of cubic equation x cube plus 2x square plus 3x plus 4 equal to 0, form a cubic equation whose roots are அவங்க வந்து இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஆல்ஃபா பீட்டா காமா அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த கியூபிக் ஈக்குவேஷன் வச்சு நம்ம எல்லாமே வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சம் ஆஃப் த ரூட்ஸ், அதாவது ஈக்குவேஷன் என்னென்னா சம் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா ஈக்குவல் டு சி பை ஏன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட், இது எல்லாமே எடுத்தது. இப்போ சம் ஆஃப் த ரூட்டு, இப்போ வந்து நம்ம ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் எடுக்கணும். மைனஸ் டி பை ஏ. இது வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஒரு ஈக்குவேஷன் நம்ம கொடுத்துருக்காங்களே எக்ஸ் கியூபு ப்ளஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 4ன்னு கொடுத்துருக்காங்களே, இதை வச்சு தான் நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எக்ஸ் கியூபில் வந்து கோஎஃபிஷியன்ட் வந்து 1 தான் இருக்குது. 2x ஸ்கொயரில் வந்து கோஎஃபிஷியன்ட் 2 இருக்குது. எக்ஸில் வந்து கோஎஃபிஷியன்ட் 3 இருக்குது. டியில் வந்து கோஎஃபிஷியன்ட்டு வந்து 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த 1ங்கிற கோஎஃபிஷியன்ட் வந்து நம்ம ஏன்னு அசியூம் பண்ணிக்கிறோம், பி வந்து 2ன்னு அசியூம் பண்ணிக்கிறோம், சி வந்து 3, டி வந்து 4ன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா வந்து மைனஸ் பி பை ஏன்னு எடுத்துக்கிறோம். இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 2ன்னு இருக்குது. ஆக்சுவலாக மைனஸ் பி இருக்கிறனால ப்ளஸ் 2ன்னு இருக்குது. ஸோ அதனால் மைனஸ் 2 பை 1ன்னு வந்துடுது, ஈக்குவல் டு மைனஸ் 2. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா ஈக்குவல் டு சி பை ஏ. இதில் வந்து 3 வந்து சின்னு நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ 3 டிவைடட் பை 1 ஈக்குவல் டு 3. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா பீட்டா காமா வந்து மைனஸ் டி பை ஏ ஈக்குவல் டு டி என்ன கொடுத்துருக்காங்க, 4ன்னு கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை 1 ஈக்குவல் டு 4. இங்கே மைனஸுங்கிற இருக்கிறனால ஸோ மைனஸ் 4ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம எல்லாமே வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு சம் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 2 ஆல்ஃபா 2 பீட்டா 2 காமான்னு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஆக்சுவலாக இந்த 2 ஆல்ஃபாங்கிறத ஆல்ஃபா, 2 பீட்டா வந்து பீட்டா, 2 காமா வந்து காமா. இதை வச்சு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேவா? எக்ஸ் கியூப் ஈக்குவேஷன் வந்துட்டு எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயரில் வந்துட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ப்ளஸ் இந்த ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா, இது வந்து ப்ராடக்ட்லேயும் இருக்குது சம்லேயும் இருக்குது. அதை வந்து நம்ம ஆட் பண்ணி இன்டூ எக்ஸ்ன்னு நம்ம போட்டுக்கிறோம். ஓகேவா? அதாவது ஆல்ஃபா வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 2 ஆல்ஃபா கொடுத்துருக்காங்க, 2 பீட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ஃபா பீட்டா ரெண்டுத்தையும் இன்டூ பண்ணுறோம். 2 ஆல்ஃபா இன்ட்டு 2 பீட்டா ப்ளஸ் 2 பீட்டா இன்ட்டு 2 காமா, அதாவது பீட்டா காமா, காமா ஆல்ஃபா வந்துட்டு 2 காமா இன்ட்டு 2 ஆல்ஃபா. இது எல்லாமே வந்து இன்டூ எக்ஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஆல்ஃபா பீட்டா காமா, இது மூணுமே வந்து இன்டூ பண்ணுறோம். 2 ஆல்ஃபா இன்ட்டு 2 பீட்டா 2 காமா ஈக்குவல் டு 0. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். எக்ஸ் கியூப் மைனஸ் 2 இன்ட்டு 2 வந்து எல்லாமே வந்து 2வாக இருக்கிறனால இதில் வந்து 2 வந்து காமனாக வெளில எடுத்துக்கிறோம். 2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறனால எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இது எல்லாமே இன்ட்டு பண்ணால் நமக்கு என்ன வரும், 4 ஆல்ஃபா பீட்டா 4 பீட்டா காமா 4 காமா ஆல்ஃபான்னு வரும். ஸோ அந்த 4 வந்து காமனாக வெளில எடுத்துக்கிறோம். ஓகேவா? 4 வந்து காமனாக வெளில எடுத்தோம்னா ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 வந்துட்டு 8 ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ வந்து இந்த ஆல்ஃபா பீட்டா காமா வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இது எல்லாமே ப்ராடக்ட் எல்லாமே கோஎஃபிஷியன்ட் வந்து நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எக்ஸ் கியூப் மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா காமா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், மைனஸ் 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். அதே மாதிரி 4 இன்ட்டு இதில் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்,
3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அந்த 3யை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஆல்ஃபா பீட்டா காமா வந்து 4 வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம் ஈக்குவல் டு 0. இப்போ வந்து ஈக்குவேஷன் வந்து கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் கியூப் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிடும். ஸோ ப்ளஸ்ஸு 4x² ப்ளஸ் 4 × 3 என்ன ஆகும் 12x மைனஸ் 32 ஈக்குவல் டு 0. இதுதான் ஃபஸ்ட்டு சம்மோட சொல்யூஷன். இப்போ வந்து நம்ம செகண்ட் சம்முக்கு போயிடலாம். அதாவது செகண்ட் சப்டிவிஷனுக்கு ஓகேவா. 1/α 1/β 1/γ இதே மாதிரி தான், அதே மெத்தட் தான் இதுலேயும் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். x³ மைனஸ் ஆல்ஃபா என்னது 1/α ப்ளஸ் 1/β ப்ளஸ் 1/γ இன்டூ x² ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா, ஆல்ஃபா இன்டூ பீட்டா வந்துட்டு 1/α இன்டூ 1/β ப்ளஸ் 1/β இன்டூ 1/γ 1/γ இன்டூ 1/α இன்டூ எக்ஸ்ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். மைனஸ் ஆல்ஃபா பீட்டா காமா வந்துட்டு இன்டூ பண்ணுறோம். 1/α இன்டூ 1/β 1/γ ஈக்குவல் டு x² ஈக்குவல் டு 0. இது எல்லாமே வந்துட்டு ஆல்ஃபா பீட்டா காமா அதுபடி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு x³ மைனஸ் எல்சிஎம் எடுத்தோம்னா, எல்சிஎம் இது எப்படி எடுக்கிறது அப்படின்னா, இங்கே வந்து ஆல்ஃபா இருக்குது, இங்கே என்ன இல்லை பீட்டா காமா இல்லை. ஸோ பீட்டா காமா ப்ளஸ் இங்கே என்ன இல்லை, இங்கே வந்து காமா ஆல்ஃபா இல்லை. ஸோ காமா ஆல்ஃபா எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த காமாலாம் என்ன இல்லைன்னா ஆல்ஃபா பீட்டா இல்லை. ஸோ ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போனா என்ன வரும், பீட்டா ஆல்ஃபா ப்ளஸ் காமா ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா டிவைடட் பை இது மூணும் வந்து இன்ட்டு பண்ணி போட்டுக்கிறோம். ஆல்ஃபா பீட்டா காமா இன்ட்டு x² ப்ளஸ் இதில் வந்துட்டு இன்ட்டு பண்ணனா 1/α ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 1/β காமா ப்ளஸ் 1/γ ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் மைனஸ் இது எல்லாமே வந்து இன்ட்டு பண்ணனா 1/α பீட்டா காமா ஈக்குவல் டு 0. இப்போ நெக்ஸ்ட்டு போயிடலாம். x³ இதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எப்படின்னா பீட்டா காமா ஆல்ஃபா இதில் வந்து என்ன எடுத்திருக்கோம்னா 3ன்னு நம்ம வந்து அசியூம் பண்ணியிருக்கோமா. ஸோ அதனால் நம்ம 3ன்னு வந்து எடுத்திருக்கோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இங்கே மைனஸ் இருக்கிறனால ஸோ மைனஸு டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா காமாவுக்கு என்ன எடுத்திருக்கோம் 4ன்னு நம்ம எடுத்துருக்கோம். -4ன்னு இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே -4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இன்டூ x². இந்த மைனஸும் இதுவாச்சுன்னா ப்ளஸ் ஆயிடும், கேன்சல் ஆச்சுன்னா ப்ளஸ் ஆயிரும். ஓகேவா. ப்ளஸ் x² ப்ளஸ் இங்கே என்ன ஆகும்னா இது எப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறது அப்படின்னா இதே மெத்தட் தான் இங்கே நம்ம பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் வந்து அதே மெத்தடில் பண்ணிக்கலாம். ஓகேவா. இங்கே வந்து ஆல்ஃபா பீட்டா இருக்குது, மேலே என்ன இல்லை காமா இல்லை, காமா ஆல்ஃபா பீட்டா மட்டும்தான் இருக்குது, காமா இல்லை. ஸோ காமா வந்து போட்டுக்கணும். காமா ப்ளஸ் பீட்டா காமா இருக்குது, ஆல்ஃபா இல்லை. ஸோ ஆல்ஃபா போட்டுக்கணும். ஆல்ஃபா ப்ளஸ் காமா ஆல்ஃபாவுக்கு பீட்டா இல்லை, ஸோ ப்ளஸ் பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா காமா. ஓகேவா. காமா ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா டிவைடட் பை காமா பீட்டா ஆல்ஃபா இன்டூ எக்ஸ். நெக்ஸ்ட்டு இன்டூ எக்ஸ் மைனஸ் 1/α பீட்டா காமாவுக்கு என்ன எடுத்திருக்கோம் 1/α பீட்டா காமாவுக்கு 1 டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா காமா வந்து -4ன்னு வந்துடுது. ஓகேவா. இங்கேயும் வந்து மைனஸ் இருக்கிறனால மேலேயும் வந்து மைனஸ் இருக்கிறனால கீழேயும் மைனஸ் இருக்கிறனால ரெண்டுமே சேர்ந்தால் என்ன ஆகும் ப்ளஸ் ஆயிரும். ஓகேவா. அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போ வந்து x³ ப்ளஸ் இது ரெண்டும் வந்து சேர்ந்துச்சுன்னா ப்ளஸ் ஆயிரும். ஸோ ப்ளஸ் 3/4 x² ப்ளஸ் காமா ஆல்ஃபா பீட்டாவுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் -2 டிவைடட் பை -4 ரெண்டு மைனஸும் கேன்சல் ஆயிரும் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 1/4 ஈக்குவல் டு 0. ஸோ ஈக்குவேஷன் வந்துட்டு 4 எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 4ல் வந்து எல்சிஎம் எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தோம். இங்கேயும் 4 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குது. ஸோ இங்கே 4 இல்லை. ஸோ இன்ட்டு 4x³ ப்ளஸ் 3x² ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 டிவைடட் பை 4 வரும். ஸோ இந்த 4 வந்து 0ல் வந்து மல்டிபிள் ஆச்சுன்னா 0 ஆகிடும். ஸோ 4x³ ப்ளஸ் 3x² ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாம். -α -β -γ. நெக்ஸ்ட் சப்டிவிஷன்லேயும் அதே மாதிரி தான் சப்ஸ்டியூட் பண்ணணும்.
எக்ஸ் க்யூப் மைனஸ் ஆல்ஃபா பீட்டா காமா வந்து எல்லாமே ப்ளஸ் பண்ணுறோம்ல, ஸோ மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மைனஸ் காமா இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா இன்டூ எக்ஸ் மைனஸ் ப்ராடக்டாக இப்போ வந்து நம்ம எழுதுகிறோம் மைனஸ் ஆல்ஃபா இன்டூ மைனஸ் பீட்டா மைனஸ் காமா ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ எக்ஸ் க்யூப் இந்த இதில் இருக்கிற இந்த எல்லாத்துலேயும் மைனஸ் வந்து காமனாக இருக்கா, ஸோ மைனஸை வந்து காமனாக வெளில எடுத்தோம்னா ரெண்டுமே வந்து சேர்ந்தா ப்ளஸ் ஆகிடும். வெளியிலேயே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே இருக்கிற மைனஸையும் காமனாக எடுத்தோம்னா ப்ளஸ் ஆயிரும். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆல்ஃபா இதோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 3 இன்டூ எக்ஸு ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு 0. இதையே இப்படி இன்டூ பண்ணி இங்கேயும் வந்து மைனஸ் வந்து காமனாக எடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து ப்ளஸ் ஆகிடும். ஓகேவா? ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு 0 எக்ஸ் க்யூப் ப்ளஸ் இதுக்கு வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், -2 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ -2 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 இன்டூ எக்ஸ் வந்து 3x ஆகிடுது. ஸோ -4ன்னு ஆகிடுது. ஆல்ஃபா பீட்டா காமாவோட வேல்யூ வந்து -4 ஈக்குவல் டு 0. இதே இன்டூ பண்ணோம் அப்படின்னா ஈக்குவேஷன் கடைசியில் என்ன வரும்னா எக்ஸ் க்யூப் மைனஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 3x -4 ஈக்குவல் டு 0. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.